எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய ஆழமான சிந்தனையிலே ஆண்டவர் இயேசு தம் சீடர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் தருகின்ற பயணத்தை இங்கு அறிவிக்கின்றார். இந்த பயணமானது ஒரு சாதாரண ஒரு பயணம் அல்ல. இந்த பணியானது ஒரு சாதாரண பணி அல்ல. இதோ அனுப்பப்படுவது சாதாரண இடத்திற்கு அனுப்பப்படுவது அல்ல. இந்த இடத்திலே துன்பங்கள் இருக்கின்றன, சவால்கள் இருக்கின்றன. மற்றும் இதை ஏற்றுக்கொண்டு என்னை வெறுப்பவர்கள், எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றவர்கள் மத்தியிலே நீங்கள் பணி செய்ய போகிறீர்கள், நீங்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கப் போகின்றீர்கள் என்று இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்றார். இந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல அனுப்புகின்றார். ஓநாய்களிடையே இரக்கம் இருக்காது, ஆனால் ஆட்டுக்குட்டியிடம் மென்மைத்தனமும் அதனுடைய குணம் இரக்க குணமும் இருக்கும். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகின்றேன் என்பது, இந்த உலகமானது சிக்கி தவிக்கின்ற இந்த மத்தியிலே நான் உங்களை அனுப்புகின்றேன். மனிதர்கள் எல்லாம் சிக்கி தவித்து பாவங்கள் விழுந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அந்த ஆன்மாக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களை அனுப்புகின்றேன் என்று சொல்கின்றார். ஆனால் அனுப்புகின்ற அந்த வழியிலே அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை தருகின்றார். உற்சாகத்தை தந்து யதார்த்தமான உண்மையை அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். அதாவது, நீங்கள் பாம்பை போன்ற முன்மதியுடையவர்களாக இருங்கள், புறாக்களை போல கபடற்றவர்களாக இருங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு யதார்த்த உண்மையை சொல்கின்றார். அதாவது, துன்பங்கள் என்பது மனிதனுடைய வாழ்வில் வந்து போகக்கூடிய யதார்த்தமான ஒரு சூழ்நிலையை நாம் ஒவ்வொரு நாளுமே சந்தித்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் திருத்தூதர்கள் அனுப்பப்படுகின்ற அந்த பணித்தலங்களும் சரி, அனுப்பப்படுகின்ற இடங்களும் சரி, அனுப்பப்படுகின்ற நாடுகளும் எந்த இடமாந்தாலும் சரி, துன்பங்கள் ஏற்க வேண்டும், துன்பங்கள் மத்தியிலே அவர்கள் வாழ வேண்டும், இயேசுவை பற்றி நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, நீங்கள் மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற இந்த வார்த்தைக்கேற்ப அவர்கள் உற்சாகமாக செல்ல வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை இங்கு நமக்கு கூறப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்தின் அடிப்படையிலே நாம் இதோ எப்படி நாம் நம்முடைய வார்த்தையை பேச வேண்டும், எப்படி நான் என்னுடைய வார்த்தையின் வழியாக பிறரை வாழ வைக்க வேண்டும் என்பதை கூறப்படுகின்றது. நான் எந்த இடத்துக்கு சென்று எப்படி பேசுவது, அவர்களிடம் எப்படி என்னுடைய வார்த்தையை நான் அறிவுரையாக கூறி மற்றும் என் நற்செய்தியை அறிவிப்பது என்று பற்றி கவலைகள் அவர்களிடம் இருந்தது. ஆனால் இயேசு அவர்களுக்கு தூய ஆவியாருடைய துணையை அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக கூறுகின்றார். என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அந்நேரத்தில் உங்களுக்கு தூய ஆவியார், தந்தையாகிய தூய ஆவியார் உங்களுக்கு அருள்வார் என்று இயேசு அவர்களுக்கு ஒரு திடத்தையும் ஆறுதலையும் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் நம் குடும்பத்திலிருந்து நாம் பல இடங்களுக்கு செல்கின்றோம். பள்ளிகளுக்கும் மற்றும் அலுவலகங்களுக்கும் பல்வேறு சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நவீன கலாச்சார உலகிலே AI என்ற நவீன ஊடகங்கள் மத்தியிலே மனிதனுடைய வார்த்தை குறுகிவிட்டது. மனிதனுடன் எப்படி செய்ய வேண்டிய அந்த உறவு நிலை குறுகிவிட்டது. இந்த AI என்ற இந்த நவீன கலாச்சார ஊடக மத்தியிலே மனிதனுடைய இரக்கம் சுருங்கிவிட்டது. ஆனால் செயற்கையினுடைய அந்த வளர்ச்சியோ வளர்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இத்தனை மத்தியிலும் மனிதனுடைய வாழ்வு இவர்கள் மத்தியிலே சென்று
ஒவ்வொரு நாளுமே நாம் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டப்படுகிறது. அதைதான் கடைசியாக சொல்வார், இறுதி வரை மன உறுதியோடு இருங்கள் என்று சொல்கின்றார். இறுதி வரை மன உறுதியோடு இருப்பது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அதிலே 3 நிலைகளை பார்க்க முடிகிறது. அந்த மன உறுதியோடு இருப்பதற்கான அதனுடைய பயன் என்னவென்றால், அதனால் வருகின்ற நிலைகள் எதிர்கொள்கின்ற நிலைகள் என்னவென்றால், முதலிலே தாழ்வு மனப்பான்மை நம்மில் வருகின்ற பொழுது அந்த மன உறுதியானது குறைக்கப்படுகின்றது. அதே போல் ஏதாவது ஒரு பொருளை பார்க்கின்ற பொழுது, யாராவது ஒரு ஆளை பார்க்கின்ற பொழுது அச்சத்திலே பயத்திலே நாம் விழுந்து போகின்றோம். இப்படி பயம் வருகின்ற பொழுது மன உறுதி குறைகின்றது. அதே போல் குற்ற உணர்வு, நான் இதை செய்துவிட்டேனே என்ற ஒரு குற்ற உணர்வு நம்மில் உறுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது மன உறுதியாக நாம் செயல்பட முடியாது என்பதை எதிர்கொண்டு இங்கு சொல்லப்படுகிறது. அதனுடைய நேர் உணர்வாக நேர்மறையாக இயேசு இவர்களை அனுப்புகின்றார். எந்த எதிர்ப்புகளும் எந்த ஒரு சூழ்ச்சியும் என்னை சந்திக்கின்ற பொழுதும், என்னை இழுத்துச் செல்கின்ற பொழுதும், சாட்டையால் அடிக்கின்ற பொழுதும், துன்புறுத்துகின்ற பொழுதும் அன்பை மட்டுமே நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பை மட்டுமே பிறருக்கு நீங்கள் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களை திடப்படுத்தி நற்செய்தி அறிவிக்கக்கூடியவர்களாக அனுப்புகின்றார். அவர்கள் தன்னுடைய உயிரே போனாலும் சரி, எங்களுடைய வாழ்வே இழந்தாலும் சரி, எங்களுக்கு இழப்புகளே வந்தாலும் சரி, உலகத்தின் எத்திசையிலுமே திருத்துதர்கள் சென்று இன்று வரை நற்செய்தி பறைசாற்றி கிறிஸ்துவர்களுக்காக தன் உயிரையும் கொடுத்திருக்கின்றார்கள். நமக்காக இன்றும் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அவர் அன்று அனுப்பிய அந்த திருத்துதர்களினுடைய சான்று இன்றும் பகிர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருப்பதை நாம் உணர்ந்து கொண்டிருப்பதை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொரு நாளுமே உணர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மையும் அனுப்புகின்றார். குருக்களாகிய நாங்கள் மட்டுமல்ல, மற்றும் பணி செய்கின்ற பணியாளர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொருவருமே இந்த பணி குருத்துவத்திலிருந்து பொது குருத்துவமாகிய உங்கள் அனைவரையுமே இறைவன் நற்செய்தியை அறிவிக்க அனுப்புகின்றார். நாமும் புறப்படுவோம். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டி போல நாமும் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாமும் புறப்பட்டு சென்று நற்செய்தி அறிவிக்க அந்த மன உறுதியை பெற இன்றைய திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம்.